நம்ம மல்லி, மனோகர் இவங்க போட்ட பிளான்ல கடைசியில இப்படி கதிரேசன் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போவாரு அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்ல. ஜெயிலுக்கு போறது மட்டும் இல்லாம இப்போ மல்லிய பத்தி இந்த தீபிகா மேடம் எல்லாத்தையுமே முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலேயே ஆரம்பத்துல இருந்து நம்ம மல்லிய ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது நம்ம மல்லி சொன்னத வச்சு தீபனே தீபிகா கிட்ட நெறைய விஷயங்கள சொன்னாங்க. இந்த மாரி தான் அதாவது தினேஷ மல்லி லவ் பண்ணவே இல்லையா? அதாவது தினேஷ் தான் ரொம்ப கற்பனையிலேயே வாழ்ந்திருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதாவது தன்னோட தம்பிய பத்தி முழுசா தெரியாம எதுக்காக தீபிகா இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அதாவது அவங்க தம்பிக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு. அதாவது நேர்ல வாழ முடியல அப்படின்னாலுமே கூட, இப்படி கனவுலயே வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள்ல அவங்க அக்கா நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாம விட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் தான் இப்போ நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே தீபிகா மேடத்துக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க போறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இதுல எல்லாம் நம்ம விஜயோ, மல்லிய அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம மல்லிமுக்கு மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. தீபிகா மேடம் மல்லிய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி, மனோகர் இவங்க போலீஸ்க்கு அதாவது தீபிகா மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரவுடிங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது முட்டாள்தனமா அந்த ரவுடிங்கள புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம இப்படி தீபிகா மேடத்துக்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில தீபிகா மேடம் தான் இந்த ரவுடிங்கள துரத்தி புடிச்சு கடைசியில அந்த ரவுடிங்களையும் புடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ சுடர கொலை பண்ணது இந்த ரவுடிங்க தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மல்லிக்கும் மனோகருக்கும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி போலீஸ் அந்த ரவுடிய அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உடனடியா அந்த ரவுடிங்க உண்மையா சொல்லிடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம கொலைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டினதுக்கு அப்புறமா உண்மையிலேயே யார் கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா தீபிகா மேடத்துக்கு உண்மையிலேயே செம்ம வெறி. ஏற்கனவே மல்லி தான் இந்த கொலைய பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எந்த எவிடன்ஸும் இல்லாம இத்தனை நாளா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரவுடிங்க கிடைச்சிட்டாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தா கண்டிப்பா எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில எல்லாத்தையுமே பண்றாங்க. அதாவது 3 டிகிரி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இந்த ரவுடிங்களுக்கு கிடைக்குது. கடைசியில எல்லா உண்மையுமே நாங்க சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரவுடிங்க எல்லாருமே வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உண்மையிலேயே கதிரேசன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ரவுடிங்க அப்பவே ஊரை விட்டு கிளம்பி போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா மல்லி, மனோகர் இவங்க போட்ட மாஸ்டர் பிளான்ல இப்படி வசமா மாட்டிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி தீபிகா மேடமும் இந்த ரவுடிங்களை அடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறமா மல்லி அப்படிங்கிற ஒரு பேர் தான் அவங்க வாயால வரும். ஏன்னா மல்லி தான் இந்த கொலையை பண்ணது, மல்லி தான் ரவுடிங்களை வச்சு கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபிகா மேடம் அந்த ரவுடிங்க வாயால உண்மையா வர வைக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா கடைசியில அந்த ரவுடிங்க சொன்ன ஒரு பேர் என்ன அப்படின்னா கதிரேசன் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்றாங்க. இது தீபிகா மேடத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம லிஸ்ட்லயே கதிரேசன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரகு, ராஜேஸ்வரி இவங்க எல்லாரையுமே சுடரோட போன் காலை ட்ராக் பண்ணி அந்த ஒரு போன் கால்ல யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சுதான் அவங்க இந்த ஒரு செயலையே செஞ்சாங்க. அதாவது அவங்கள விசாரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அதுல கதிரேசனோட நம்பரும் இருந்திருக்கு. அந்த ஒரு டைம்ல கதிரேசனை கண்டுக்காம விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதாவது ஒரு டைம் 2 டைம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது அசால்ட்டா விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ அந்த கதிரேசனோட பேரை கேட்ட உடனே இந்த தீபிகா மேடத்துக்கு பயங்கரமான இருந்துச்சு. டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மல்லி தானே உங்களை கொலை பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல மேடம் இவ்வளோ அடிச்சதுக்கு அப்புறமும் நாங்க இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நாங்க இது எப்படி பொய் சொல்லுவோம், கதிரேசன் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தீபிகா மேடம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. மல்லியே இப்ப பாத்தீங்களா யார் இதுக்கெல்லாம் காரணம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் தென்னாவட்டா நிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் இப்போ தீபிகா மேடம் இந்த ரவுடிங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அடுத்ததா இந்த கதிரேசனை போய் கொத்தா தூக்கிட்டு வராங்க. கதிரேசன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம மல்லி, மனோகர், விஜய் இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிரேசனை கூட்டிட்டு கதிரேசனை விசாரிக்கிறாங்க. அதாவது நீங்க மட்டும் இப்போ உண்மையா சொல்லல அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கும். நீங்க ஏவி விட்ட இந்த ரவுடிங்களுக்கு என்ன நிலைமையோ அதேதான். அவங்க எல்லாமே எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. நீ நீ அப்ரூவரா மாறிட்ட, நீ தான் இதை பண்ணன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபிகா மேடமும் சொல்ல கடைசியில கதிரேசன் இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவே முடியாது, இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி
கடைசியில தீபிகா மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லுறாங்க. இந்த மாரி மல்லி அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, நாங்க அங்க போயிட்டு சுடர கொலை பண்ணது உண்மைதான். நான் தான் அவள கையால வந்து கத்தியால குத்துனேன். எரிச்சேங்க அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயத்த வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த தீபிகா மேடம் அதாவது ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மல்லி தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி மேல தான் வந்து அந்த இது வந்து ஃபோக்கஸ் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த கதிரேசன தூக்கி லாக்அப்ல போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் கதிரேசன் இருந்துகிட்டு விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் பயங்கரமா கதை எழுதுறாங்க. இந்த மாரி நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே சமயத்துல விஜய்லாம் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணீங்க? அதுவும் இல்லாம என் மல்லி மேல கொலை பழிய தூக்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கதிரேசன் வந்துட்டு, நான் செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு மாப்ள. என்ன மன்னிச்சிருங்க. மல்லி என்ன மன்னிச்சிரு. நீ என் வெண்பாவ வந்து என் பேத்திய நல்லபடியா பார்த்துக்குவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த தீபிகா மேடம் வந்துட்டு, "மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லியோட கால்ல விழுந்து இப்படி கதறி அழுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா தன்னோட தம்பி விஷயத்திலயும் வந்து நம்ம எவ்வளவு தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.